தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காணாமல் போன அண்ணாமலை முன்பே சொன்ன இடும்பவனம் கார்த்திக், இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். முன்னாடியே என்ன நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்பவர்கள் ஞானி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிடுவார். அந்த வகையில் இடும்பவனம் கார்த்தி எனும் ஞானி சொன்ன ஒரு விடயம் பலிச்சிருக்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம். நேற்றைய தினத்திலிருந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் பக்கங்கள் முழுக்க அதிகமாக பகிரப்பட்டுகிற ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கிறது. அந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலயமாக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த காணொலியை நம்ம நேரடியாக இதில் இணைக்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த காணொலி. அதில் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்க இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பதிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வகையில் 2026க்குள்ளே தேர்தல் நேரத்தில் பாஜகவோட எடப்பாடி மீண்டும் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கார். அப்படின்னா நேரடியாக அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பேசினா உடனடியாக அண்ணாமலையை அந்த கட்சியிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவரால் அதுக்கு மேலே இருக்க முடியாது. 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்லி அவர் பேசலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இங்கே தான் இருக்கும். அதிகபட்சமாக இன்னும் 2 வருடம் இருப்பாரா? அதன் பிறகு அவர் அங்கே தலைவர் பதவியிலே இல்லை அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்னவோ பெரிய பெரிய பதவிகள் சொல்லுவாங்க. தேசிய செயலாளர் அப்படின்னு ராஜா ஒருத்தர் வச்சுருக்காரு. யாராவது அவங்க மதிக்கிறாரா பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவியை போட்டு அண்ணாமலையை தூக்கி தூரம் போட்டுருவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு பேசுகிறாருங்கிறது தான் முக்கியமான விஷயம் சொன்னார். ஆனால் அந்த நிகழ்வு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா தெளிவாக நடந்து முடிந்தது. எப்படி அவர் சொன்ன மாதிரி அமித்ஷா நேரடியாக வருகிறார், அண்ணாமலை பதவியிலிருந்து இறங்குகிறார், பாஜக அதிமுக கூட்டணி நடக்கிறது. இப்படி ஒரு சம்பவத்தை நிஜமாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்குது. ஏன்னா இது முன்பே ஒருத்தவர் கரெக்டாக பதிவு பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது.